அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள பேரண்ட்ஸ் நடத்தலாம், ஸ்கூலில் போனால் மிஸ் நடத்தலாம், காலேஜில் போகும்போது நம்மளுடைய ப்ரொஃபஸர்ஸோ இல்லை முக்கியமான யார் அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்காங்களோ அவங்க நம்மளை நடத்தலாம். ஆனால் எல்லா காலகட்டத்திலையும் தேவன் மட்டும் தான் நம்மளை நடத்த முடியும். விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வரும். இன்று தேவன் தரும் வார்த்தை, அந்த வார்த்தைக்கு இப்போ நம்ம பார்த்த வார்த்தைக்கும் இந்த தேவ வசனத்துக்கும் இணைக்கப்பட்டு இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. கிருபையும் உண்மையும் நம்மை நடத்தும். எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையும் நடத்துவாராக. போதும். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. இதை பத்தி புரிஞ்சுக்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 1ல இருந்து நீங்க வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும். 1ல இருந்து வாசிங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி யாரை நோக்கணும்? தேவன் உங்களை நடத்தணும் அப்படின்னா யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு ரோட்ல, இந்த ரோட்ல இருந்து அந்த ரோட்டுக்கு போகணும், அம்மா கூட வரீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அம்மா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, என்னோட கையை பிடிச்சி என்ன பத்திரமா கூட்டிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணுவாங்க? உங்களை கூட்டிட்டு வருவாங்க. ஆனாலும் நீங்க கேட்கலனாலும் உங்களை நடத்துவாங்க. ஆனா நீங்க கேட்கும் போது இன்னும் உறுதியா இருக்கும் பிடிப்பு, இன்னும் உறுதியா பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? அழகா நடத்தி கொண்டு வருவாங்க. அது போலதான் தேவனை நோக்கி பார்க்கும் போதுதான் தேவன் உங்களை நடத்துவார். யாரை நோக்கி பார்க்கணும்? தேவனை நோக்கி பார்க்கும் போது அவர் எப்படி நடத்துவாராம்? அவருடைய கிருபை மூலமாகவும் உண்மை மூலமாகவும் நடத்துவாரா. அப்படியே வாசிங்க 1ல இருந்து. நான் யூதா பட்டணங்கள் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று யூதா பட்டணங்கள் ஒன்றில் போய் இருக்கலாமா என்று விசாரி. நல்லா பாருங்க. இத யூதாவின் பட்டணங்கள் ஒன்றில் போய் இருக்கலாமா அப்படின்னு என்ன பண்றான்? தேவனிடத்துல கேட்கிறான். அதற்கு தேவன் என்ன பண்றாரு? இருக்கலாம் போல், அதாவது போ அப்படின்ட்டார். இப்ப யூதாவின் பட்டணங்கள் ஒன்றில் இருக்கலாமான்னு கேட்கிறான். இவர் என்ன பண்ணிட்டாரு? போ அப்படின்ட்டாரு. அங்க அநேக பட்டணங்கள் இருக்கும் இல்லையா? இவன் என்ன பண்றான்? அதுல எந்த பட்டணத்துல நான் இருக்கலாம் அப்படின்னு கேட்பான் பாருங்க. வாசிங்க. எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டது 2 விஷயம். ஃபர்ஸ்ட், யூதா பட்டணத்தில் ஒன்றில் நான் போகலாமா அப்படின்னு கேட்கிறான். போ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் வாசிங்க. அவர் எப்ரோனுக்கு போ என்றார். எப்ரோனுக்கு போ என்றார். எங்க போ சொல்றாரு? யூதாவோட பட்டணத்தில் ஒன்றுல நான் போகலாமா அப்படின்னு என்ன பண்றாரு? தாவீது கேட்கிறாரு. கேட்ட உடனே போ அப்படின்னு என்ன பண்றாரு? தேவன் சொல்றாரு. எந்த இடத்துக்கு அப்படின்னு தாவீது கேட்கும் போது எது? எப்ரோனுக்கு போ என்றார். கரெக்டா சொல்றாரு பாத்தீங்களா? இப்ப அம்மா கிட்ட போயிட்டு கேக்குறீங்க, அம்மா நான் போகலாமா பா, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துக்கு போவாதன்னுவாங்க. ஏன் சொல்றாங்க? இந்த இடத்துல இருந்தா உனக்கு பாதுகாப்பு, மற்ற இடத்துல இருந்தா உனக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப தேவனுக்கு தெரியும் எந்த இடத்துல உங்களை அனுப்புனா பாதுகாப்பு, அந்த இடத்துக்கு தான் அனுப்புவார். அது போல தாவீது என்ன பண்ணான்? செஞ்சான். அப்படியே வாசிங்க. அப்படியே தாவீது தன் 2 மனைவியாகிய இஸ்ரவேலின் ஊராளான அகினோவாளோடும் நாபாலின் மனைவியாய் இருந்த கர்மேல் ஊராளான அபிகாலோடும் 4, 5, 6 வாசிங்க. அப்போது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தார் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர்கள் கீலேயா தேசத்து யாஷின் மனுஷர் சவுலை, யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினார்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது தாவீது கீலேயா. சவுல் அடக்கம் பண்ணப்படுதல் இங்க மிகவும் முக்கியமாக இருக்கிறது. நீங்க கேட்கலாம், தேவனுடைய கிருபைக்கும் அவரோட உண்மைக்கும் சவுல் அடக்கம் பண்ணப்படுதலுக்கும் என்ன இணைப்பு இருக்கு அப்படின்னு கேட்கலாம்.
இதுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க, 5 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நீங்க கவனமா பாருங்க. 5ஆம் வசனம் வாசிங்க. தாவீது கீலேயாத் தேசத்து யாபேசின் மனுஷரிடத்தில் சேனாதிபதியை அனுப்பி, நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு கிருபையும் உண்மையும் கிடைக்கணும் அப்படின்னா தயவு பாராட்டணும், தயவா நடந்துக்கணும். எப்படி நடந்துக்க கூடாது? எரிச்சலா நடந்துக்க கூடாது, கோபமா நடந்துக்க கூடாது, தயவா நடந்துக்கணும். அவர் எப்படிப்பட்ட ஆளா இருக்கலாம்? இப்ப சவுல் கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய பாவங்கள் செய்தவர் தான். ஆரம்பத்துல நல்ல மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறமா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தவர் தான். ஆனால் அவங்க என்ன பண்றாங்க? தயவு பாராட்டி அடக்கம் பண்ணுதலை சரியாக பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் தாவீது இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்படியே வாசிங்க. கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய். இப்ப 5ல லாஸ்டா ஒரு விஷயம் இருக்கும் பாருங்க. உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க தயவு பாராட்டும் போது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் தான் கிருபையும் அதாவது உண்மையும் உங்களை நடத்தும்படியாக செய்வார். அப்ப கிருபை அப்படின்றது அவரிடத்திலிருந்து நமக்கு வருவது, உண்மை அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த உண்மையா இருக்கிறார். வேற ஒரு மொழியாக்கம்ல இல்ல வார்த்தை சில நேரங்கள்ல மாற்றப்பட்டு இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்ப உண்மை எங்கெங்கெல்லாம் வருதோ சத்தியம்னு வரும். அப்ப கிருபையும் உண்மையும் ஒரு இடத்துல வரும், ஒரு இடத்துல கிருபையும் சத்தியமும் வரும். அப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க? கிருபை உண்மை சத்தியம். அப்ப உண்மையும் சத்தியமும் என்னது? ஒரே வார்த்தை தான். உண்மைனால ஒண்ணுதான், சத்தியனால ஒண்ணுதான். நீதிமொழிகள் 3:3 எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 3:3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அது ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? விலகக்கூடாது. அப்ப கிருபையையும் பாதுகாக்கணும், சத்தியத்தையும் அப்ப இந்த சத்தியம் அப்படின்றது உண்மையை குறிக்கிறது. உண்மைனா சத்தியம், சத்தியம்னா உண்மை. அப்போ இந்த ரெண்டுமே நம்மளை விட்டு விலகாத பாதுகாக்கணும். தேவன் கிருபையாயும் உண்மையாயும் நம்மை நடத்துவார். இது ரெண்டுத்தையும் விட்டு விலகாது இருக்கணும், ஒரு காரியம். இரண்டாவது, சங்கீதம் 117:2. சங்கீதம் 117:2. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருந்தாலும் அவரை தொழுது கொள்வேன். 117:2. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தர் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ரெண்டுமே இருக்கு பாருங்க, கிருபையும் இருக்கு, உண்மையும் இருக்கு. மறுபடியும் நீங்க வாசிங்க. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கிருபை பெரியது எழுதிக்கங்க. கிருபை பெரியது. இரண்டாவது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை பெரியது, அவரோட உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. விசுவாசிக்கிற மாத்திரம் கைகளை வருது. அவரோட கிருபை என்னவா இருக்கா? சிறியதா இருக்கா, பெரியதா இருக்கா? பெரியது. அவரோட உண்மை இப்ப மட்டும் இருக்கா, எப்பவுமே இருக்கா? எப்பவுமே இருக்கு. பொய் அழிஞ்சிரும், உண்மை அழியுமா? ஒரு நாளும் அழியாது. பொய் அதாவது ஒருத்தனை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ வைக்கும். ஆனா உண்மை காலதாமதம் ஆனாலும் இறுதி வரை நடத்தும். அதுதான் வித்தியாசம். கிருபை பெரியது, உண்மை அப்படின்றது என்றென்றைக்கும் அதாவது நிலைத்திருக்கிறது, என்றென்றைக்கும் உள்ளது. இன்னொன்னு கூட எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 89:24. சங்கீதம் 89:24. சங்கீதம் என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். அப்ப இந்த வார்த்தை தேவன் சொல்றாரு பாத்தீங்களா? என்னோட கிருபையும் என்னோட உண்மையும் அவனோடு இருக்கும். நம்மோடு இருக்கிறதா இல்லையா? அவரோட கிருபையும் அவரோட உண்மையும் நம்மோடு இருக்கிறதுனாலதான் நம்மளோட கொம்பு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அவ்வாறு தேவன் என்ன பண்றார்? அப்போ அவருடைய கிருபை அவருடைய உண்மை வாசிங்க. அவரோட கிருபையும் அவரோட உண்மையும் அவனோடு இருக்கும், நம்மோடு இருக்கணும். நம்ம விட்டு விலக கூடாது.
அவரோட கிருபை பெரிதா இருக்கு, என்றென்றைக்கும் உள்ளதா இருக்கு, நம்மோடு இருக்கிறது. கிருபையும் உண்மையும் என்றென்றும் நம்மோடு இருக்கிறது. அதனால அந்த விசுவாசத்துல உறுதியா இருங்க. கிருபையும் உண்மையும் தான் என்ன நடத்தும். எப்போ? கொஞ்ச நாள் வரைக்குமா? இறுதி வரைக்கும் நடத்தும். 2 சாமுவேல் 15:20. 2 சாமுவேல் 15:20. 2 சாமுவேல் 15:20. நீ நேற்று தானே வந்தாய், இன்று நான் உன்னை எங்களோடு நடந்து போகும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாமா? நான் போகக்கூடிய இடத்திற்கு போகிறேன், நீ உன் சகோதரனையும் அழைத்து கொண்டு திரும்பி போ, கிருபையும் உண்மையும் உன்னோடு இருப்பதாக என்றான். கிருபையும் உண்மையும் உன்னோடு இருப்பதாக. யாரோடு இருப்பதாக? நம்மோடு இருப்பதாக. அங்க பார்த்தோம், கிருபையும் உண்மையும் நம்மை நடத்தும். கிருபையையும் உண்மையையும் நமக்கு தந்து நம்மை தேவன் நடத்துவார். இங்க மறுபடியும் வாசிங்க அந்த கீழ்பாகம் மட்டும். கிருபையும் உண்மையும் உன்னோடு இருப்பதாக என்றார். உன்னோடு இருப்பதாக. அப்போ நம்மோடு இருக்கணும். இப்ப நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளோட பேக் எப்படி நம்மோடு இருக்குதோ அது போல நம்மோடு இருக்கணும். எது இருக்கணும்? கிருபையும் உண்மையும். கிருபை எப்படி இருக்கா நம்ம அங்க பார்த்தோம். சின்னதா இருக்கா, பெருசா இருக்கா? பெரியதா இருக்கு. இரண்டாவது, உண்மை கொஞ்ச காலகட்டம் வரைக்கும் இருக்காது, என்றென்றைக்கும் உள்ளது. அதுக்கப்புறம் பார்த்தோம், அவரே கிருபையாயும் உண்மையாயும் நம்மோடு இருக்கிறார், அதனால நம்மளுடைய கொம்பு உயரும்படியாக சென்று செய்வார். இங்க பார்த்தோம், கிருபையும் உண்மையும் உன்னோடு இருப்பதாக. யாராச்சும் உங்ககிட்ட வந்து ப்ரேயர் பண்றதுக்கு வராங்களா, இல்ல ஆலோசனை கேட்கறதுக்கு வராங்களா, போகும்போது கிருபையும் உண்மையும் உங்களோடு இருப்பதாகன்னு சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனே உங்க கூட இருக்க மாதிரி. நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது, ஏசப்பா உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் என்னோடு இருப்பதாக, என்னை நடத்துவதாக. சங்கீதம் 61:7. சங்கீதம் 61:7. அவர் தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார், தயையும் உண்மையும் அவரை காக்க கட்டளையிடும். தயையும் உண்மையும். இப்போ இங்க அந்த இது தயவுன்னு இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஆரம்பத்துல அங்க பார்த்தோம். அந்த தயையும் உண்மையும், தயவா இருந்தாதான் கிருபையையும் உண்மையும் பெற்று வாழ்வோம். அப்ப அந்த தயவு, கிருபை, உண்மை எப்படின்னு வந்து இணைக்கிறாரு பாருங்க. தயவை பாராட்டினாலதான் அவங்களுக்கு கிருபையும் உண்மையும் கிடைச்சது. அந்த தயவு உண்மை மிகவும் முக்கியமானது. அப்ப நம்ம தயவா இருந்தா எப்படி இருப்போம்? நம்ம உண்மையா இருப்போம். அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு 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 வார்த்தை தான் தயவு, உண்மை. இன்னொன்னு எடுத்து வாசிங்க, சங்கீதம் 57:3. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார் அப்படின்னா அவரோட வார்த்தையில கிருபை இருக்கிறது, அவரோட வார்த்தையில உண்மை இருக்கிறது. அதை பொறுமையா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவரோட கிருபை, அவரோட உண்மையே நம்மை தாங்கும். அதை அனுப்பி நம்மை விடுவிப்பார். மறுபடியும் வாசிங்க. என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் எங்க இருந்து அனுப்புறாராம்? பரலோகத்திலிருந்து அவர் என்ன பண்றாரு? ஒத்தாசை அனுப்புறார். எப்படியா? நம்மை ரட்சிப்பார், கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்புவார். அந்த இடத்துல பலவிதமான தேவ தூதர்களை அனுப்புவார்னு இருக்கா? இல்ல, அவரோட கிருபையும் அவரோட உண்மையும் நல்ல நடத்தும். விழுங்க பார்க்கிறவர்கள் நம்மை நிந்திக்கையில் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். எப்படி அனுப்புவாராம்? கிருபையாயும் உண்மையாயும் அனுப்புவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய்யான வாழ்க்கையாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையில நம்மை உண்மையாய் மாற்றுவார். அவரோட கிருபையே நம்மளோட வாழ்க்கையை மாற்றும். நம்மை மாற்றும்ன்றது ஒண்ணு, நம்மளோட வாழ்க்கையை மாற்றணும். நம்ம வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருப்போம். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 86:15 மட்டும் வாசிச்சிருங்க, முடிச்சிடலாம். 86:15.
ஆனாலும் ஆண்டவரே, ஆ நீர் மன உருக்கமும் ஆ இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். பூரண கிருபையும் சத்தியம் உள்ள தேவன். அப்ப சத்தியம் அப்படின்னா என்னன்னு சொன்ன உங்களுக்கு? உண்மை. உண்மை அப்படின்னாலும் சத்தியம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அப்ப அந்த சத்தியத்தை முழு உருவமாய் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கிருபை சத்தியம். மறுபடியும் வாசிங்க. ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் அப்படி அவர் எப்படி இருக்காராம்? மன உருக்கமும் இரக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும். அப்ப இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும். என்ன? மன உருக்கம், இரண்டாவது இரக்கமும் நீடிய பொறுமையும் சத்தியம் உள்ள தேவன். இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கிறதுனால நம்மளும் அப்படிதான் இருக்கணும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, கிருபையும் உண்மையும் உங்களை நடத்த வேண்டுமானால் நீங்கள் தயவை பாராட்ட வேண்டும். தயவை பாராட்டினீர்கள் என்றால் அவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆசார். அதன் பிறகு நம்மை விழுங்க பார்க்கிறவர்கள், நம்மை நிந்திக்கையில் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி கிருபையையும் உண்மையையும் தந்து நம்மை தாங்குவார். இங்க பார்த்தோம், அவர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும். இன்னொரு ஒரு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க அந்த கிருபைக்கு, அது வாசிங்க. பூரண கிருபைன்னு இருக்கா? பூரண கிருபையும் சத்தியமும். அப்ப பூரண கிருபைன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபுல்ஃபில்மெண்ட். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 100க்கு 99 வாங்குறாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு திருப்தி இருக்காது. ஏன் திருப்தி இருக்காதுன்னா 100 வாங்கலையேன்னு. அந்த 100 இருக்கு பார்த்தீங்களா, அதான் பூரணம்னு அர்த்தம். பூரண கிருபை உடையவராம். மார்க் கம்மியெல்லாம் கொடுக்க மாட்டாரு. இந்த கிருபையையும் உண்மையையும் பெற்றுக்கொண்டு வாழுங்க. தேவன் என்ன பண்ணுவாரு? பூரணமாய் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடலாம். அன்பு